மார்ச் 5ஆம் தேதிக்குள் பிசிசிஐயின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் அது குறித்து முடிவு செய்வதற்காக பிசிசிஐயின் கூட்டம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த தகவல்கள் தருகிறார் எமது செய்தியாளர் பிரசன்னா. சொல்லுங்க, இன்றைய இந்த பிசிசிஐ கூட்டத்தில் நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் கலந்திருக்காங்க, இதுல என்ன மாதிரியான முடிவு எடுக்கப்படும்னு சொல்லப்படுது? அதாவது பிசிசிஐனுடைய செயற்குழு கூட்டமானது இன்று சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே முக்கிய நிர்வாகிகளான செயலாளர் சஞ்சய் பாட்டீல், பொருளாளர் ராஜீவ் சுக்லா மற்றும் தற்பொழுதைய இடைக்கால தலைவரான சிவலால் யாதவ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்திலே தற்பொழுது பங்கேற்றனர். குறிப்பாக அடுத்த 6 வாரத்திற்குள்ளாராக தேர்தலை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே அதன் அடிப்படையிலே தற்பொழுது இந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே குறிப்பாக அடுத்த ஆண்டிற்கான பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கான தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் மார்ச் 2ஆம் தேதி பிசிசிஐனுடைய பொதுக்குழு கூட்டமானது நடைபெற உள்ளது. அதேபோல் உச்சநீதிமன்றத்தின் சட்ட ஆலோசனைப்படி அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை 50% வரை அவர்கள் உயர்த்தியுள்ளனர். சராசரியாக 50,000 ரூபாய் வரை அவர்கள் ஓய்வூதியம் பெறும் வகையில் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு 10,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுபவர்கள் 15,000 ரூபாய் வரையிலும், அதேபோல் 35,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுபவர்கள் 50,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் பெறும் வகையிலே நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த 3 முக்கிய முடிவுகள் தற்பொழுதைய பிசிசிஐ கூட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரசன்னா, வரக்கூடிய இந்த பிசிசிஐ தேர்தலில் ஸ்ரீனிவாசன் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்ரீனிவாசன் இந்த தேர்தலிலே போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி எந்த ஒரு பிசிசிஐ நிர்வாகியும் ஐபிஎல்லுடைய உரிமையாளர் பதவியில் இருக்கக்கூடாது. ஒன்று ஐபிஎல்லின் உரிமையாளர் பதவி வகிக்க வேண்டும் அல்லது பிசிசிஐ நிர்வாகி பதவி வகிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இதன் காரணமாக பிசிசிஐனுடைய தலைவர் பதவிக்கு ஸ்ரீனிவாசன் போட்டியிட வேண்டும் என்றால் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிமையின் உரிமத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. எனவே தற்பொழுது வரை கிடைத்த தகவல் படி இந்தியா சிமெண்ட்ஸால் நிர்வகிக்கப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய அனைத்து பங்குகளும் மாற்றப்பட்டு வேறொரு நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய அனைத்து நிர்வாக பொறுப்பிலிருந்தும் ஸ்ரீனிவாசன் விடுவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்பொழுதைய சூழலிலே கிழக்கு மண்டலத்தைச் சேர்ந்த 6 உறுப்பினருடைய ஆதரவு அவருக்கு அதிக அளவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தெற்கு மண்டலத்திலும் அதேபோல் அவருக்கு அதிக அளவில் ஆதரவு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே தற்பொழுதைய பிசிசிஐ நிர்வாகிகள் மத்தியில் அதிக அளவில் ஸ்ரீனிவாசனுக்கு ஆதரவு இருப்பதால் மீண்டும் அவர் தலைவர் பதவிக்கு போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாகவே தகவல் வெளியாகியுள்ளது.